ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 75. எனக்கு ஒரு கமெண்ட்டை பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இது போல் உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா 1 கிலோ 1.5 கிலோன்னு ஏறிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் குறைய மாட்டேங்குதுன்னு. இதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 0 கேலரி டயட். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோவில் பேசியிருக்கோம். நான் கூட சொல்லியிருந்தேன், என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே நான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கேன். நீங்கள் எப்படி எனக்கு எல்லாரும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கீங்க, அதே போல தான் உங்களுக்காக வேண்டி நேற்று நான் 0 கேலரி டயட் தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கிறேன் தேர்ஸ்டே. அதனால் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அதே போல் நைட்டுக்கு வந்துட்டு வெறும் சேமியா தான் எடுத்துக்குவேன். அதனால நான் 0 கேலரி டயட் எடுக்கிறது கிடையாது. உங்கள் எல்லாருக்காகவும் நான் 0 கேலரி டயட் நேற்று எடுக்க போகிறேன். என்னோட பிஃபோர் வெயிட் பாருங்கள், 87.20. என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் கம்மியாக இருக்குன்னு. அவங்களுக்காக தான் இந்த அப்டேட். நான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது நான் 94.55 பக்கம் இருந்தேன். இன்னைக்கு 75th டேல இருக்கேன். என்னோட வெயிட் 87.20. நேற்று 0 கேலரி டயட் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு காலையில் என்னோட வெயிட்டை செக் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வெயிட் நான் கம்மியாயிருக்கேன் அப்படின்ட்டு. 0 கேலரி டயட் நான் இது 3rd டைம் எடுக்கிறேன். போன மாதம் நான் 2 தடவை எடுத்திருந்தேன். ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது என்னால் எடுக்க முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் ஃபுல்லாக எதுவும் சாப்பிடாம அந்த மாதிரி நான் இருந்தது கிடையாது. வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டுலாம் நான் இருந்ததே கிடையாது. ரொம்ப சீக்கிரமாலாம் நான் விரதமும் இருந்தது இல்லை. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. 0 கேலரி டயட்டில் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 0 கேலரி டயட்டுங்கிறது ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான கேலரிஸை வந்து நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. அதனால நமக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். அப்போது வெறும் லிக்விட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிடணும். அதாவது நான் வெறும் ஜீரக தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன். நேற்று பார்த்தோம்னா நான் மத்தியானம் 1 மணி வரைக்குமே வெறும் ஜீரக தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன். நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருந்துச்சு. அதனால் ஜீரக தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஜீரக தண்ணியை ஒரு பாட்டிலையும் ஊற்றிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். வெளியில் அப்படியே நான் என்னோடய வெளி வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அப்படியே மார்னிங் டைம் வந்து அப்படியே போயிடுச்சு. மத்தியானம் தான் நான் பூசணிக்காய் ஜூஸ் செஞ்சுக்கிட்டேன். அது ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு நான் பூசணிக்காய் ஜூஸ் செஞ்சுட்டு அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருந்தேன் சாயந்தரம் வரைக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது போல் ஃபாலோ பண்ண முடியாது. ட்ரை பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா மட்டும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஜீரக தண்ணி குடிங்க. கொஞ்சம் தலை சுத்தல், ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா லெமன் ஜூஸ் குடிங்க. சர்க்கரை போடாமல் உப்பு மட்டும் போட்டு. வர டீ எடுத்துக்கலாம், வர காஃபி எடுத்துக்கலாம், சுகர் போடாமல். மோர் எடுத்துக்கலாம், நல்லா பீட் பண்ணிவிட்டு மோர் எடுத்துக்கலாம். ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் மோர் எடுத்துக்கிட்டேன். அப்போது அந்தளவுக்கு வெயிட் கம்மி ஆகலை. அதாவது எவ்வளோ வெயிட் கம்மி ஆகுமோ அதை விட கொஞ்சம் கால்வாசி வந்து குறைஞ்சிது. அதனால் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் மோர் எடுத்துக்கலாம். நான் இது மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறவங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, 0 கேலரி டயட்னால் ரொம்ப கம்மியான கேலரிஸில் கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது இப்போது சம்மர் சீசன் வந்தாச்சு. நம்ம எல்லாருக்குமே தர்பூசணி நல்ல விலை கம்மியாகவே கிடைக்குது. தர்பூசணி சாப்பிடுங்க. தர்பூசணியில் ஃபைபர் இருக்குது, நீர் சத்து இருக்குது, நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், பசியும் எடுக்காது. ரொம்ப கம்மியான கேலரிஸ் தான். அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு மிளகு தூவி விட்டு சாப்பிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்யும்போது எனக்குமே வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் எப்படியோ நான் பல்ல கடிச்சிக்கிட்டு நான் செஞ்சுட்டேன். எப்படி இருக்கும்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் செஞ்சேன். ஆனால் அந்தளவுக்கு விகரஸாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தர்பூசணி வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. இது தாராளமாக பத்தும். ஏன்னா இத்தனை நாள் வந்து வெயிட் லாஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த சாப்பிட்டாவே உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப கஷ்டம் இருக்காது. அதே போல் வெயிட்டும் கம்மியாகும், கவலைப்பட வேண்டாம்.
உங்களுக்காக நேற்று நான் 0 கேலரி டயட் இருந்திருக்கேன். நீங்களும் இதை பார்த்துட்டு 0 கேலரி டயட் இருந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். சாயந்தரம் நான் கருஞ்சீரக டீ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் எதுவுமே சாப்பிடல. கொள்ளு கஞ்சிலாம் எடுத்துக்கல. ஏன்னா கருஞ்சீரகமே ஹீட்டு. வயிறு ரொம்ப எம்ப்டியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஹீட்டான ஐட்டம்ஸ் நம்ம வயிற்றுல போட்டு அடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொள்ளு கஞ்சியை ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் ஜீரக தண்ணியை மட்டுமே கொஞ்சம் சூடாக வச்சுட்டு அப்படியே சூடாகவே குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு அதுவே பார்த்தோம்னா நல்லாவே ஒரு ஃபில்லிங் ஆட்டம் தெரிஞ்சுது. எனக்கு நேத்தே வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்துருந்தது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வந்தது. என்னன்னா பூசணிக்காய் ஜூஸ் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சுன்ட்டு. நமக்கு பூசணிக்காய் ஜூஸ் குடித்தா நல்ல ரிசல்ட் வருது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பூசணிக்காய் ஜூஸ் பார்த்தா போர் அடிக்காது தான். ஆனால் சும்மா டைம் பாஸுக்காக வேண்டி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். என்னடா அது டெய்லியுமே வெறும் பூசணிக்காய் ஜூஸே சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. பூசணிக்காய் ஜூஸ் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் நான் பூசணிக்காய் ஜூஸ் செய்யறதையும் காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கமெண்ட் வரும் தெரியுங்களா? நீங்கள் பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறது இல்லை, சும்மா பொய் சொல்கிறீங்க வாயால். நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா வீடியோ போட்டிருப்பீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும். இந்த கமெண்ட் போட்டவங்க தான் அன்னைக்கு நான் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணும்போது உங்கள் உடம்புக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே நான் ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஏங்க நான் ஆரோக்கியமாக நல்லா தானேங்க இருக்கேன், என் உடம்புக்கு என்னன்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ இது போல் கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம்னு புரியாமலே பார்க்குறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. என் கூட சேர்ந்து டயட் ஃபாலோ பண்ணி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் டெய்லியுமே பூசணிக்காய் ஜூஸ் போடும்போது உங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது டெய்லியுமே இவங்க எல்லாருமே பூசணிக்காய் ஜூஸ் எல்லாம் குடித்து உடம்பு கம்மி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம அழுத்து போகாமல் செய்வோம். அதனால தான் டெய்லியுமே நம்ம செய்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு காலையில் என்னோட வெயிட்டை நான் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். இன்னைக்கு என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 85.20. ஸோ நான் 2 கிலோ கம்மி பண்ணியிருக்கேங்க ஒரே நாளில். வெயிட் ரெடியூஸ் ஆகாமல் ஸ்டக்காக இருக்குது அப்படின்னா இது ஒரு கிக் ஸ்டார்டராக இருக்குன்னு நம்புறீங்களா?